சகுன நிமித்தத்தை சொன்னாங்க இல்லைங்களா, வாணியம்மா சகுன நிமித்தத்தை சொன்னாங்க இல்லைங்களா. அப்படி நீங்கள் வரும்போது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த சகுன நிமித்தத்தை நோட் பண்ணுங்க. அதுதான் நமக்கு முக்கால்வாசி பலனை கொடுத்துரும். பொருத்தம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்த்தோட ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன செய்து பண்ணுறாங்கன்னு பாருங்க. மேக்ஸிமம் அப்படி தலையில் கையை வச்சுட்டு சொன்னா அது என்றைக்குமே சேர்க்காதுங்க. அது எத்தனை பொருத்தம் வந்தாலும் சரி. ஏன்னா அதுக்கு மேலே தலையில் மெயினாக கையை வச்சு இப்படி நோண்டுறது இப்படி பண்ணுறது அது எதுவுமே தலையில் கையை வைக்கக்கூடாது. அப்படி கையை வச்சா அது அவசரம் வந்து போயிடும். இந்த கையை வச்சுட்டு இந்த காதல் நோண்டுறது மூக்கை நோண்டுறது, ஸோ அப்படியெல்லாம் உட்காந்து அந்த செய்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொருத்தத்தை இணைக்காதுங்க. அது இணைச்சு பிரயோஜனம் இல்லை. இது நான் வந்து சகுன நிமித்தமாக பார்த்து அனுபவப்பட்ட விஷயம். அதே மாதிரி வருவாங்க, அப்படி கையை கோர்த்துருப்பாங்க. அப்போ கோர்த்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 2 ஜாத்தையும் இணைச்ச மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது அவங்க வர ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி சகுன நிமித்தம் நம்மக்கிட்ட பேசுறது, ஒரு ஜாதகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கனால அவன் கேட்குறான். அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதை நம்ம உன்னிப்பாக பார்த்து கவனிக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சொன்னோம்னா அந்த இடத்துல தான் நம்ம மாட்டோம். எனக்கு போன வாரத்தில் ஒரு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகத்தில் தம்பிக்கு 9 வயசு, அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அண்ணனுக்கு 18 வயசு. அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சரி, அவன் ஜாதகத்துல எடுத்து அந்த 9வது வயசு லக்கணமா போட்டு அதற்கு 11ஆம் வீட்டுல வந்து சனி செவ்வாய் மாந்தி விருச்சகத்துல. அப்ப செவ்வாய் சனி அப்படின்னாவே ஒரு விபத்து, ஒரு கண்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிருக்கு. மாந்தியை போய் சொல்லும். மாந்திங்கிறது எனக்கு ரவிராஜன் ஐயர் சொல்லி கொடுத்ததான். துக்கம் வசம் கஷ்டம். அப்ப சனி மாந்தி சேர்றதுனால ஒரு கர்மம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாலும் நான் சொல்லிட்டேன், அண்ணனுக்கு ஒரு விபத்து, ஒரு கண்டம் இருக்கு, அம்மாவுக்கு ஒரு துக்கம் வசனம் இருக்கு. ஏன்னா அந்த கோச்சார சந்திரன் மாந்தியோட தொடர்புல இருக்கு. அப்போ அம்மா துக்கம் வசனம், அப்போ அம்மாவுக்கு துக்கம் வசனம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்கறாங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த செவ்வாய் சனிக்கு திரிகோணத்துல புதன். அப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க, தம்பிக்கு ஒரு கண்டம் இருக்குங்க, ஒரு விபத்து இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, ட்ரெயின்ல வந்து அவனே தலையை கொடுத்தான், சூசைட் பண்ணிட்டான். 1 வாரம் ஆச்சு. எதனால ஆயிருக்கும்? அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஏன் அந்த முடிவு எடுத்தான் அவங்க யாருக்குமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அவன் எதுக்காக முடிவு எடுத்தான் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல செவ்வாய் சனி மாந்தி புதன். நான் என்ன சொன்னேன், புதன் வந்து படிப்பு, கல்வி, அவன் படிக்கிற விஷயத்துல ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்களா அப்படின்னு. அப்பெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா புதன் வந்து பொண்ணு. ஸோ ஒரு பொண்ணால் ஏதாவது ப்ரெஷர் ஏற்பட்டதா, இல்லை அவங்க படிக்கிற டீச்சர் புதன் தானே, அந்த டீச்சரால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா அப்படின்னா இல்லைன்ட்டாங்க. கடைசியில் மெசேஜ் எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் படிக்கவும் முடியாது, எதிர்பார்த்த மாதிரி நான் வரவும் முடியாது, எப்படியா இருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு நான் படிச்சு வேற எங்கேயாவது தான் போகணும், அது நான் இப்படியே உயிரை விட்டுறேன் அப்படின்னு கடைசி மெசேஜ் அவங்க அம்மாவுக்கு அனுப்புறது. அப்ப அழகா சொல்லுது பாருங்க, செவ்வாய் சனி மாந்தி, அதுக்கு திரிகோணத்துல புதன். அப்ப புதன்கிறது படிப்பு, செவ்வாய் சனி அப்படின்னாவே கொஞ்சம் ப்ரெஷர், அதுதான் அவன் மனசை பாதிக்குது அப்படிங்கிறது. விபத்து உண்டாகிறதுக்கு அதுதான். சரிங்களா? கூட அந்த சந்திரன் திரிகோணத்துல வந்துச்சுனாலே கண்டிப்பா அவன் மனம் வருதுன்னா அந்த இறப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த சகுன நிமித்தமா பாருங்க, ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தசாபுத்தியிலும் சரி, ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா தசாபுத்தியில 6-8 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சுதாரணமா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கை உடைஞ்சது எப்படின்னா, எனக்கு ரவியன் சொன்னாரு வந்து புதன் கையை கேது கட்டு. ஆனா அந்த புதனோட வீட்டுல தான் நீ கோச்சாரத்துல கேது போயிட்டு இருக்கு. தனுசு லக்னத்துக்கு நீ 10ஆம் இடத்துல கேது போயிட்டு இருக்கு. அப்போ கோச்சார கேதுவையும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம சொல்லணும். அடுத்ததா அதாவது கோச்சார கேது வந்து என்னன்னா ஒரு விஷயத்த பிரிக்கிறத சொல்லும். இப்ப செவ்வாய் கேது அப்படின்னாவே, இப்ப செவ்வாய் இருக்கு, கண்ணில செவ்வாய் இருக்கு, கேது அதை நோக்கி போகுது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? செவ்வாங்கிறது சொத்து,
செவ்வாங்கிறது சொத்து, கேதுங்கிறது பிரச்சனை. அப்போ சொத்து சார்ந்த பிரச்சனை அங்கே வரும். செவ்வாங்கிறது சகோதரம், கேதுங்கிறது அந்த பெருக்க வைக்கிறது, அதாவது விரக்தி மனப்பான்மையை கொடுக்குறது. அப்போ சகோதரன்கிட்ட இருந்து ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துரும். அப்போ கோச்சாரத்துல குரு எங்க போகுது? ரிஷபத்துல இருக்கு. அது கன்னியோட வீடு அப்படிங்கிறதுனால அந்த குரு பிளஸ் கேது இது ரெண்டையுமே மிங்கிள் பண்ணும். அப்போ குரு கேது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? குரு கேது தொடர்பு ஏற்பட்டதுன்னா மேக்சிமம் முக்காவாசி பாட்டி வீட்டில் தான் வளர்றாங்க. குருவோட கேது தொடர்பு ஏற்பட்டா அவங்க அம்மா வீட்டை விட பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு கேது தொடர்பு ஏற்பட்டா இப்போ நம்மளாம் லக்னத்துக்கு 12ல் கேது உச்சமானது, 12ல் இருந்தால் அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லைன்றோம். ஆனால் குரு கேதுவோட சேர்ந்தாவே அடுத்த பிறவி இல்லை. குரு கேதுவோட சேர்ந்தாவே அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி குரு ராகு இருந்துச்சுன்னா அவர் சொந்த ஊர் பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்தாரு. சொந்த ஊரை விட்டு வெளில போனால்தான் அவரால் பிழைக்க முடியும். அதே மாதிரி தான் சூரியன் ராகு தொடர்பு ஏற்பட்டாவே அப்பா வெளியில இருக்கணும், குடும்பத்தை விட்டு வாழ முடியாது. குடும்பத்தை விட்டு வெளியே இருந்தால்தான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாகும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் சனி, சரிங்களா? சுக்கிரன் போய் சனியை தொட்டு தான் பொருளாதாரத்துல வீழ்ச்சி, சனி போய் சுக்கிரனை தொட்டுச்சுன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு, சரிங்களா? அப்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்ததுல ரிஷபத்துல சூரியன் சுக்கிரன் கோச்சாரத்துல குரு அங்க போகுது. அப்ப அந்த சூரியனையும் சுக்கிரனையும் அந்த குரு அனுபவிக்கணும். அப்ப சூரியன்னா என்ன? குழந்தையா? சூரியன்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சுக்கிரனை தொடுது. அப்ப சூரியனையும் சுக்கிரனையும் தொடுது அப்படின்னாவே உங்களுக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னா 5 மாசம் ஆச்சு குழந்தை பிறந்து அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க திரிகோணத்துல சந்திரன் கேது, கன்னியில சந்திரன் கேது தொடர்பு ஏற்பட்டாவே தாயோட வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, சரிங்களா? சந்திரன் அப்படிங்கிறதும் கேது அப்படிங்கிறதும் சேர்ந்துட்டாவே அம்மா சன்னியாசி வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கேட்டால் உங்க அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னா ஆமாங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். செவ்வாய் புதன்னா காதலை கொடுக்கும், புதன் கேதுவும் காதலை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் திருமணக்காரகன் செவ்வாய், அது புதனை போய் தொடுதுன்னா கண்டிப்பாக காதல் திருமணத்துக்கு உண்டான விஷயத்த கொண்டு வரும். அங்கே கூட வந்து ராகுவோ அங்கே கேதுவோ தொடர்பு ஏற்பட்டால் நம்ம மதம் கிடையாது, நம்ம ஜாதி கிடையாது, அடுத்த ஜாதிகள் தான் அங்கே வந்து தொடர்பை ஏற்படுத்தும். செவ்வாய் புதன் எல்லாமே அது கொடுத்துருங்க. செவ்வாய் புதன் சேர்த்துட்டாலே செவ்வாய் திருமணக்காரங்க இல்லையா? அங்க புதனோட சேரும்போது காதலுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துரும். அங்க செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் போய் அடுத்ததா ராகுவை தொடுது அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணியே கூடாது. அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும், சரிங்களா? அதே மாதிரி புதன் கேது நமக்கு சொல்லவே தேவையில்ல. புதன் கேது இல்லாம அஸ்ட்ராலஜிக்குள்ள வர முடியாது, சரிங்களா? அதே மாதிரி புதன் கேது தொடர்பு ஏற்படுறவங்க தன்னோட இளைய சகோதரியோட வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாவே நாடி ஜோதிடத்துல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி போய் பலன் கொடுக்கறது தான் நாடி ஜோதிடம். அதாங்களா? சரி, அப்ப மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு, சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிதுனத்துல ஒரு சுக்கிரன் இருக்கு, நடுவுல ஒரு செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் பாதிக்குமா பாதிக்காது? மேஷத்துல சூரியன், மிதுனத்துல புதன், நடுவுல செவ்வாய் இருக்கு. மிதுனத்துல சுக்கிரன், நடுவுல செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பாதிக்குமா பாதிக்காது? ஏன் பாதிக்கும்? இல்லையா, ரெண்டு பகை கிரகம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நடுவில் இருக்க செவ்வாயை வேலை செய்ய விடாம பண்ணுவாங்க. செவ்வாய் 2 பேத்துக்கு நண்பர். அப்ப 2 பேத்துக்கு நண்பர். இந்த சூரியனும் சுக்கிரனும் சண்டை போட்டு செவ்வாயோட வேலையை செய்ய விடாம பாதிப்பாங்க. இது பாவகத்திரி யோகம் மாதிரி தான். ஆமா, அப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செவ்வாய் கொடுக்க வேண்டிய தன்மையை கொடுக்காது. அதாவது சூரியன் ஒரு உச்சத்திலேயே ஒரு ஆட்சியிலேயே வந்து ஒரு கௌரவமான திருமணத்தை சொல்லலாம், சரிங்களா? அதே அந்த சூரியன் ஒரு பகை கிரகத்தோட தொடர்பு ஏற்பட்டு செவ்வாயும் ஒரு பகையோட தொடர்பு தான் அவங்களுக்கு வந்து மேரேஜை வந்து நீங்க தெளிவாக சொல்லவே முடியாது.
ஏன்னா கௌரவமான கல்யாணத்தை கொடுக்கறது தான் அந்த சூரியன். செவ்வாய் சூரியன் தொடர்பு ஏற்பட்டு நல்ல நிலங்கள் வந்து ஒரு திரிகோணத்தில் இருந்து செவ்வாய் ஒரு பலமாக இது சூரியன் ஒரு பலமாக இருந்துச்சுன்னா ஒரு கௌரவமான கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் பலம் குறைஞ்சாவே கௌரவம் குறைவு தான். மேரேஜுக்கு உண்டான விஷயத்தில் கௌரவங்கிறது குறைவு தான். சரிங்க ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷயம் ஐயா. அடுத்ததாக நமது சங்கத்தை செயலாளர் ஆ